அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய எடப்பாடி பழனிசாமியின் மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்தும் அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய கோரியும் திண்டுக்கல்லை சேர்ந்த வழக்கறிஞர் சூரியமூர்த்தி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் கட்சி விதிப்படி அதிமுகவின் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் அதிமுக உறுப்பினரே இல்லாத ஒருவர் கட்சியின் செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் இதனால் வழக்கை ரத்து செய்ய கோரியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சி விதிப்படி அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற மனுதாரரின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அந்த விதிப்படி பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படவில்லை என்பதால் வழக்கு விசாரணைக்குரியது என பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 1972 கட்சியோட நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் பொதுக்குழுவிற்கு உச்சபட்ச அதிகாரம் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யறதுல எல்லா விதியும் திருத்துறதுக்கு அதிகாரம் இருக்கும். ஆனால் பொதுச் செயலாளர் விவகாரத்தில் பொதுக்குழு எந்த ஒரு திருத்தமோ நீக்கமோ செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லி தலைவர் அந்த காலத்திலே போட்டிருக்காங்க. அம்மாவும் அதை செயல்படுத்திட்டு வந்தாங்க. அதற்கு பின்னாடி வந்தவங்க அதை மாற்றிட்டாங்க. பொதுக்குழுவுக்கு அதிகாரமே இல்லை. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் மிக தெளிவாக எங்களோட இதில் தெரிவிச்சிருந்தோம். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதால் இந்த வழக்கில் இபிஎஸ் தரப்புக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.